காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தோழர் முருகானந்தம் சார், உங்களுடைய கருத்தை வைங்க சார். நீங்கள் நேரம் நேற்று நைட் வந்து நள்ளிரவு 2 மணி வரைக்கும் விவாதங்கள் போச்சு பாராளுமன்றத்தினுடைய மக்களவையில. இது வக்ஃப் போர்டு இதை பத்தி நான் அதான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதனுடைய நீட்சியா நாம் பேசிட்டு இருக்கோம். பாருங்க, நேத்து 26% ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்காரு. இந்தியாவுடைய ஏற்றுமதி வர்த்தகம் தடுமாறிட்டு இருக்குது. இந்தியாவுடைய பங்கு சந்தைகள் தடுமாறிட்டு இருக்குது. இந்தியாவில் விலைவாசி உள்ளிட்ட இந்திய மக்களின் அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகள் பேசுறதுக்கு நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. பற்றி எறிகின்ற மணிப்பூரை பற்றி விவாதிக்கிறதுக்கு 2.25 மணிக்கு விவாதிச்சுட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில். ஒரு 40 நிமிஷம் செயல்திறனற்ற இரட்டை என்ஜின் சர்க்கார் இது. இதையெல்லாம் ப்ரையாரிட்டி விட்டுட்டு இப்ப வக்ஃப் போர்டுக்கு இப்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அது ஆடு நடையுதுன்னு ஓநாய் எடுக்கிற மாதிரி தான். RSS ஓநாய்களுக்கு இஸ்லாமியர்களை பத்தி ரொம்ப இஸ்லாமியர்களை பற்றி என்ன கவலை? ஒரு நிமிஷம் ரவி சார், நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் முருகானந்தம் சார், ஒரு நிமிஷம் சார், நான் பேசுறேன் சார். முருகானந்தம், நீங்க அந்த கடுமையான வார்த்தைகளே பேசாதீங்க. RSS என்று சொல்லுங்கள். ஐயா முருகானந்தம், ஒரு நிமிஷம் சார். முருகானந்தம், நீங்க RSS பத்தி விமர்சிங்க. அந்த கடுமையான சொல்லாடலை தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். யாரையும் பார்த்து அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. நான் துக்ளக் வாசகன், நான் எதை வேணாலும் போட்டுப்பேன். நான் இந்திய குடிமகன். நீங்க RSS ஓநாய்னு சொன்னது தப்பு. RSS பத்தி பேசுங்க. RSS பத்தி பேசுங்க. உங்க படிப்பு, உங்க வாத்தியார் எவ்வளவோ உங்க படிப்பு இருக்கும், அதை நான் குறை சொல்ல முடியாது. ஆனா ஓநாய்னு சொன்னது தப்பு. நேற்று பார்லிமெண்ட்லயே தயாநிதி மாறன் அவர்தான் சொல்லியிருக்காரு. அந்த வாதம் விடுங்க சார். தயவு செய்து ஒரு கடும்போக்கான சொல்லாடுகள், மரியாதை இல்லாத வார்த்தைகளை தயவு செய்து நீங்க RSS பத்தி விமர்சிங்க. அதுக்கு அளவு இருக்கு. RSS சித்தாந்தத்தை பத்தி பேசுங்க, கோல்வார்கரை பத்தி பேசுங்க, சாவர்கரை பேசுங்க. ஆனால் அந்த ஓநாய்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் தயவு செய்து பேசாதீங்க. நான் அனுமதிக்க போவதில்லை. நான் அனுமதிக்க போவதில்லை. சொல்லுங்க. ரெண்டாவது இத்தனை பிரச்சனைகள் நடக்குது. இப்ப இவங்களுக்கு ஒரே நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் சொத்துக்களில RSS காரரை கொண்டு உள்ள உட்கார வைக்கணும். அதுக்குதான் அந்த எமினன்ட் பர்சனாலிட்டிங்கிறது டிசைட் பண்றது யாரு? மாநில அரசாங்கம். மாநிலத்தில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி அரசு இருந்ததுன்னா அது கொண்டு எச்ராஜா மாதிரி ஒரு இஸ்லாமிய விரோதியை கூட கொண்டு உள்ள உட்கார வைக்கும். அப்ப இஸ்லாமியர்கள் பார்த்துட்டு இருக்கணுமா? ஒரு நர்கிஸ்கான் ஒரு பேர், ஒரு இஸ்லாமியருடைய பெயர் தன்னுடைய குழந்தைக்கு பிரசவம் பார்த்ததுக்காக அந்த தந்தை வச்ச பேரு. அப்படி பேர் இருக்கிற ஒருத்தர் ஒரு அரங்கேற்ற குழு இடம் பெற்றார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதுக்கு நேரத்துக்கு பூமி கூச்சாங்களே இந்த RSS சங் பரிவார் கும்பல். இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய வக்ஃப்ல கொண்டுட்டு போய் மாற்று மதத்தவர்கள் உட்கார வைக்கிறத பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு நேர்மையோ நீதியோ யோக்கியமோ இருக்குதுன்னா நீங்க எப்படி இந்த ஒரு நியாயம் எடுத்துட்டு வர முடியும்? ஒண்ணு. ரெண்டாவது, நேற்று பாராளுமன்றத்தில் இதை பத்தி டீட்டெயிலா விவாதிக்கப்பட்டு விட்டது. ஆராசா அவர்கள் இந்த விவாதத்தின் போது நிறைய பாயிண்ட் முன் வச்சாங்க. எப்படியான அமெண்ட்மெண்ட்ஸ் இதுல கொண்டு வரப்பட்டது. அன்னைக்கு எல்லா காலகட்டத்திலுமே இஸ்லாமியர்களுடைய கருத்துக்கள் பெறப்பட்டு அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு பாராளுமன்றத்துக்கு கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது. அந்த கூட்டுக்குழு கூட்டத்திலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு கொண்டுட்டு வர்றாங்க சார். இந்த பில்ல எதிர்கட்சிகள் கொண்டு வந்த ஒரு திருத்தத்தை கூட ஏற்றுக்கல சார் இவங்க. இத RSS உடைய நாக்பூர் இதுல இருந்து டிராஃப்ட் அப்படியே கொண்டு பாராளுமன்றத்தில் வச்சு விவாதிக்கிறதுக்கு என்ன RSS உடைய ஏகாதிபத்தியமா சார் இந்த இந்திய நாடு சார்? ஒன்று RSS உலகம் முழுவதும் போய் நன்கொடைங்கிற பேர்ல பிச்சை எடுக்குது. அதுக்கு பேர் என்ன? RSS சொத்தை எல்லாம் போய் அரசாங்கம் ஆடிட் பண்ணிட்டு இருக்குதா? RSS வச்சிருக்கிற சொத்துக்கு இன்னைக்கு 140 கோடி மதிப்புல 13 பில்டிங் கட்டி இருக்குது RSS. என்ன ஒரு RSS காரர் போய் உழைச்சு பாடுபட்டு மாவட்டி கொண்டு வந்த காசா சார் அது? அதுல கொண்டு போய் இஸ்லாமியர் உட்கார்ந்துக்கலாமா நான் சொல்லலாமா?
சரி. இதை ஏத்துக்குவாங்களா? சரி நான் வாரேன் முருகானந்தம் சார் வாரேன் வாரேன் நான் பேசுறேன். நான் கம்மியா பேசுறேன், நான் பேசுறேன். அதுக்கு இவங்க ஏத்துக்குவாங்களா இவங்கெல்லாம்? ஒன்று, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை அபகரித்து அதை ஆர்எஸ்எஸ் வந்து கைப்பற்றுவதற்கான செயல் திட்டம் தான் இது. அப்படியே உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அதாவது முருகானந்தம் கொஞ்சம் நிதானமா கேளுங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. அதாவது சொத்துக்களுடைய விவகாரத்தில் கோடிஃபை பண்ணுன்னு சொன்னாங்க, அது ஆர்எஸ்எஸ் அபகரிப்புன்னு ஹேவ் யூ காட் ஆஃப் எவிடன்ஸ்? நான் சொல்றேன், ஒரு இஸ்லாமியர்களுடைய இப்ப ஜேபிசிக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து இவங்களுக்கு ஜேபிசி முன்னால் ஆஜராகி எங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க? இல்ல எத்தனை இஸ்லாமிய பிரதிநிதிகளுடைய குரல் அங்க கேட்கப்பட்ட அவர்கள் கேட்ட திருத்தங்களை கொண்டு வரப்பட்டது? சரி ஜேபிசில இருந்து அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களையும் ஜேபிசி கூட்டத்தில் டிஸ்மிஸ் பண்ண வரலாறு சார் உண்டு. அதாவது ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு விஷயம் கூட்டுக்குழு அமைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது கலாச்சாரமான பாகங்கள் நடக்கும். பிரதிநிதித்துவம் பரப்புகிறதுனால்தான் கூட்டுக்குழு அமைக்கப்படுகிறது. அந்த கூட்டுக்குழு இருந்து ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஒரு டிராக்டர் நீ கொண்டுட்டு வந்தா அரசு ஆபீஸ்க்கு கொடுத்த டிராக்டர் தான் பண்ணுங்க. சரி அப்படி இருங்க, வார இஸ்லாமியருடைய பிரதிநிதித்துவம் எங்க? எதிர்க்கட்சிகளுடைய பிரதிநிதித்துவம் எங்க? தோழர் வார தோழர் அப்படி இருங்க, வரேன் தோழர் கொஞ்சம் அப்படி இருங்க. முருகானந்தம் கொஞ்சம் அமைதியா இருக்கு சார், நீங்க அதுக்கான பதில ஒரு நிமிஷம். இல்ல அந்த 5 நிமிஷத்துக்குள்ள நான் ஷேர் பண்ணி சொன்ன 2 முக்கியமான பாயிண்ட்க்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். ஜேபிசில இருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட ஒருத்தர் வந்து மீட்டிங் நடக்கும்போது கிளாஸை உடைக்கிறாரு. கிளாஸை உடைச்சாருங்கிறதுனால அவரை சஸ்பெண்ட். சார் கொஞ்சம் இருங்க முருகானந்தம் சார், முருகானந்தம் இடையில குறுக்கிடாதீங்க. முருகானந்தம் இடையில குறுக்கிட்டால் சரியா பேச முடியாது. சார் நீங்க சொல்லுங்க. பாராளுமன்றம் இல்லைங்க, ஜேபிசி இல்ல. ரெண்டாவது நீங்க நிதானமா பேசுங்க, நீங்க பேசுங்க. ஐயா எனக்கு பிபி இல்ல, அதனால டைம் இல்ல சொல்லிடுறேன். முருகானந்தம் நான் ஒரு 5 நிமிடத்துக்குள்ள நிகழ்ச்சியை முடிக்க வேண்டியிருக்கு. அவர் பதில் சொல்ற போது நான் உங்கள்கிட்ட வரேன். ஐயா ஒரு நிமிஷம். எந்த ஆராசா ஒரு 5 நிமிடத்திற்குள் நான் நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வர வேண்டியது. பாக்குறவங்க எல்லாம் ஓட விட்டீங்கன்னா நான் நீங்களும் தனியா பேசணும். ஐயா சொல்லுங்க. அதே ஆராசா இதற்கு முன்னாடி 2G JPCல என்ன பேச விடுங்க, என்னுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அதை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறத ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா ஜேபிசி ஜேபிசி எப்போதுமே ஹர்ஷத் மேத்தா கேஸை தவிர இந்தியாவில் எந்த ஜேபிசியும் எல்லாரும் ஒருமித்த கருத்தோட கொடுக்கவே இல்லை, இன்னி வரைக்கும் கொடுக்கல.